வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 18,000 பட்ஜெட் நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஒரு சூப்பரான 5G மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. 18,000 ரூபாயில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. அதில் எந்த மொபைல் பெஸ்ட்டான மொபைல் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். 18,000 ரூபாய்க்கு சூப்பரான கேமராஸ் இருக்க மாதிரி, நல்ல கேமிங் விளையாடுற மாதிரி, டிஸ்பிளே பேட்டரி எல்லாம் நல்லா இருக்க மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். ஸோ 18,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னென்ன மொபைலில் பெஸ்ட்டாக இருக்குது, எந்தெந்த மொபைலில் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, எதுக்காக இந்த மொபைல் நல்லாயிருக்கும், எதுக்காக இந்த மொபைல் வாங்கவே வேண்டாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெளிவாக பார்க்கலாம் மக்களே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பெருசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளேபேக் ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 2xல் போட்டுக்கோங்க. டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் இன்ஃபினிக்ஸ் நோட் 50s அப்படின்ற ஒரு மொபைல் தான். ஏப்ரல் 18, 2025 லான்ச் பண்ண மொபைல். இங்கே கர்வ்டு AMOLED டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1300 nit ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது. Gorilla Glass 5ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்பொழுது. 64+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் OS கொடுத்துருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. பட் இதுவும் சலைச்சதில் இதுவும் சூப்பரான ப்ராசஸர் தான். 6,77,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸாக வாங்கியிருக்கு. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, JBLோட டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்களாமா. மிலிட்ரி கிரேட் 810Hz ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜேக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை மக்களே. 8GB 128GB ரெண்டு பேர்ஸ் ஆப்ஷனாக கொடுத்து 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், மெயின் கேமராவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்குமே நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா 60 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். பட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்ஃபினிக்ஸோட பிராண்ட் வேல்யூ அந்தளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவான பிராண்ட் வேல்யூ தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Moto G96. இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ப்ரீமியமான டிஸ்பிளே நமக்கு மோட்டோ கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப், 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா OSோட கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் Sony LITIA 700C என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. OS இருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ், பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபின்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 4K வீடியோ 30 fps பிரைமரி கேமராலையும் ஷூட் பண்ண முடியும் அண்ட் வைட் ஆங்கிளையும் ஷூட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7S Gen 2 என்ற டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோம்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க. 6 லட்சம் பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ்ன்றது வருது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான். கேமிங்லாம் விளையாடுவீங்கன்னா பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே பாசிட்டிவாக இருக்குது, கேமராஸ் பாசிட்டிவாக இருக்குது, 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பேட்டரி பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நமக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. அதாவது இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கூட மொபைல் இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். மோட்டோட க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, மோட்டோ கிட்டேருந்து ஒரு மொபைல் ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே மக்களே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் ரியல்மி P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 180 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டம் இருக்குது. 2000 நிட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50+200 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 ஃப்ரேம்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது குறை சொல்கிற வகையில் இல்லை. இன்ஃபேக்ட் நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். லோ லைட்டில் பிரைமரி கேமரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது, செல்ஃபி கேமரா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் எல்லா மொபைலையும் நம்ம இதை பார்க்குறது தான். கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 6 Gen 4 என்று ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம். அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா 7,50,000 பக்கம் எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்கோர் கொடுப்போம் அப்படின்றாங்க. பட் நமக்கு கிடைக்கிறது என்னவோ 7 லட்சம் 7,10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் எதுக்காக 7,50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி லேப் கண்டிஷனில் அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க மக்களே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க, ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ்: டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது தேவைப்படுறதில்ல. ஸோ உங்களுக்கு தேவையா தேவையில்லை அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க முடிஞ்சால் தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். இது மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லைனாலும் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ரியல்மி P3 ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் போக்கோ X7 தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது. அண்டு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 நிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக்கோ கிட்டே இருந்து. 50 மெகா பிக்சல் +8 மெகா பிக்சல் +2 மெகா பிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனி LYT600 என்ற சென்சர். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் சோனி சென்சர் சேரும்போது இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் நம்ம பெட்டராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. அண்ட் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 Ultra என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. அண்ட் பேட்ரி அப்படின்னு வரும்போது 5500 mAh பேட்ரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது பெருசாக எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லலை. போக்கோனாவே ஒரு சில பேருக்கு பயம்ன்றது இருக்கும், மதர் போர்டு இஷ்யூஸ் வந்துடுமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ X7 ப்ரோவை Android 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ X7 Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15 வர வேண்டியது 14 வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த ஒரு வருஷம் அப்டேட் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7 ஃபுல் ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Oppo K13. இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1200 ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே, ஃப்ளாட் டிஸ்பிளே தான். 50+200 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா,
நம்மளால் இதை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 15 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இங்கே ஓப்போ கொடுத்துருந்தாங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டோட 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. LPDDR4X RAM டைப் தான், பட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க. 7,10,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது. ஒரு டீசெண்டான ஸ்கோர், இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். 7000 mAh பேட்டரின்ற மாசிவான பேட்டரி கொடுத்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த மொபைலில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. IR பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. IP65 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க மக்களே. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி இது எல்லாமே இந்த மொபைலுக்கு பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் ஓப்போன்னாவே நமக்கு கேமரா மொபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளம்பரம்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கூட கொடுக்காமல் லான்ச் பண்ணுறது கொஞ்சம் மேத்துக்கு வகையில் இல்லை. ஸோ வைட் ஆங்கிள் இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ஓப்போ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்து என்ன மொபைல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லிடுறேன். எசென்ஷியல் பஜார்ன்றது நேமு. உண்மையிலே ஒர்த்தான ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி போடுறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட மணி நிறைய சேவ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் CMF2 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 3000 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால சொல்ல முடியும். 50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப். உண்மையிலேயே இதுதான் ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்ல முடியுது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே கேமராஸை ஹார்ட்வேர் வைஸ் நல்லா கொடுத்தாலும் சாஃப்ட்வேர் வைஸ் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்டேட்ஸ் மூலமாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்கா அப்படின்ற ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா CMF1லேயே நமக்கு இதே மாதிரியான இஷ்யூ தான் இருந்தது. லான்ச் பண்ணும்போது கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் போக போக நிறைய அப்டேட்ஸை கொடுத்து கேமரா சூப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருந்தாங்க. இங்கே நத்திங் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். 6,60,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸ்ன்றது இருந்தது. 10 5G பேண்டுக்கு மேலே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருந்தது. அண்டு இந்த முறை பாக்ஸ்லேயே அவங்க சார்ஜரை கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயமே பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மைக்ரோ SD சப்போர்ட்டும் இருக்குது. IVDC ஸ்லாட் மூலமாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. CMF1 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. CMF2 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி அப்கிரேடோடு கொடுத்துருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் தான். பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் மக்களே. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ், இதனோட டிஸ்பிளே, டிசைன், கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த ப்ரைஸிங்கே ஓகே தான். ஸோ க்ளீனான UI, நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் எல்லாமே வேணும்னா நீங்கள் CMF2 Proவை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோ. ஓகே மக்களே, இந்த இடத்துல தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Narzo 80 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 1400 nits பீக் பிரைட்னஸும் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்ட் பேனல். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான டிஸ்பிளேவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. 3840 Hz PWM டிமிங்கும் இருக்கிறதால கண்ணுக்கு மேக்ஸிமம் எந்த ஸ்ட்ரெயினும் வரக்கூடாது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX882 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபின்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே.
16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 15ஓட அந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. LPDDR4X RAM தான். 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 7,10,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. அண்டு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP69 ரேட்டிங் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் மிலிட்ரி கிரேட் 810Hz ப்ரொடக்ஷனும் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இவங்க ப்ரைஸ் பண்ணுறது 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 20,000. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நம்ம சொல்லலாம். IP69 ரேட்டிங் இருக்கிறதும் பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.